தமிழ்நாடு செங்கல்பட்டு அருகே இருக்கும் ஒரு அமைதியான கிராமம் மாங்காடு கிராமம். மாங்காடு ஒரு அமைதியான கிராமம் மட்டுமல்ல, அது எழில் கொஞ்சும் அழகான கிராமம் கூட. காலை சூரிய ஒளியில் பறவைகள் கீச்சிட, குழந்தைகள் சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நாள் மட்டும் அவர்களுக்கு வேற மாதிரி இருந்தது. கிராமத்தின் ஊர் எல்லையில் ஒரு பழமையான நாகராஜா கோவில் இருக்கிறது. அது புராதன காலத்து கோவில், பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். அற்புதமான கட்டிட அமைப்பு, பெரிய பெரிய சாமி சிலைகளும் இருக்கும். கோவிலில் சாமிகளுக்கு அலங்கரிப்பதற்காக கிரீடம், காசுமாலை, வைரமாலை, ஒட்டியானம், இன்னும் பல ஏகப்பட்ட நகைகளும் பொன்பொருள் போன்ற நகைகளும் கருவறையில் இருக்கும். ஒரு நாள் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி ஆடி மாதம் என்பதால் கோவில் திருவிழா நடத்துவது பற்றி பேசி முடிவெடுத்தார்கள். பின்னர் கோவிலின் நகைகளை சரிபார்ப்பதற்காக பூசாரி கோவிலின் கதவை திறந்தார். ஊர் பொதுமக்களும் கிராம முக்கியஸ்தரும் நேராக கருவறைக்கு சென்று நகைகளை சரிபார்த்தார்கள். ஆனால் கோவிலில் இருந்த ஒரு அரிய வைர நகை திடீரென காணாமல் போய்விட்டது. கதவு பூட்டியே இருந்தது. ஜன்னல்கள் உடைக்கப்படவில்லை. யாரும் உள்ளே போகவில்லை. ஆனால் நகை காணவில்லை. எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். அப்போது கிராமத்தின் அனைவரது பார்வையும் அந்த கிராமத்தின் கோவில் பூசாரியின் மேல் விழுந்தது. பூசாரிதான் நகையை எடுத்திருக்கக்கூடும் என்று உறுதியாக நம்பினார்கள். பூசாரி என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது புலம்பி நின்றார். அவர் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கிராம மக்கள் கேட்கவில்லை. அதே நேரத்தில் அந்த கிராமத்தில் இருந்த 12 வயது மதிக்கத்தக்க அர்ஜுனும் அவனோட தோழி காவ்யாவும் அங்கே வந்தார்கள். அர்ஜுனுக்கு டிடெக்டிவாக வேண்டும் என்பதுதான் அவனுடைய கனவு. அவனோட தோழி காவ்யா மிகவும் புத்திசாலி, டெக் விஷயங்களில் எக்ஸ்பர்ட். ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அர்ஜுனிடம் இந்த திருட்டை பற்றி விசாரிக்க சொல்கிறார்கள். அர்ஜுனும் ஒப்புக்கொண்டு இந்த கேஸ் நாம தான் சால்வ் பண்ண போறோம் என்று அர்ஜுன் உறுதியாக சொன்னான் காவ்யாவிடம். நிச்சயம், விசாரிக்கலாம் என்று சொல்லி காவ்யா சிரித்தாள். அவர்கள் முதலில் கோவில் பூசாரியிடத்திலிருந்து விசாரிக்க ஆரம்பித்தார்கள். பூசாரியின் பதிலில் அர்ஜுனுக்கு சந்தேகம் வரவில்லை. உண்மையை உணர்ந்தான். பிறகு யார் இந்த வேலையை செய்திருப்பார்கள் என்று யோசித்து ஏதாவது தடயங்கள் இருக்கிறதா என்று தேடி பார்க்கிறார்கள். நீண்ட தேடுதலுக்குப் பிறகு அங்கே சுவரின் ஓரத்தில் உள்ள தரையில் ஒரு வித்தியாசமான காலடிச்சுவடி இருந்தது. அது சாதாரண மனிதன் ஃபுட்பிரிண்ட் போல் இல்லை. அர்ஜுன் உடனே உணர்ந்தான், இதுதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. அந்த இரவு அர்ஜுன், காவ்யா இருவரும் மீண்டும் கோவிலுக்கு வந்தார்கள். சுற்றிலும் இருள், காற்றின் சத்தம். அங்கே ஒரு நிழல் அசைவது போன்றிருந்தது. திடீரென அந்த ஒரு நிழல் வேகமாக ஓடியது. அவன்தான், அவன்தான், பிடிங்க என்று காவ்யா சொன்னாள். அந்த நிழலை இருவரும் துரத்தினார்கள். அவன் ஓடியது ஒரு அடர்ந்த மாமரக்காடு வழியாக. அங்கே ஒரு மறைமான பாதை இருந்தது. அவர்கள் அந்த பாதையை பின்தொடர்ந்தார்கள். அந்த பாதை நேராக கொண்டு சென்றது பாண்டி தாத்தாவின் வீட்டுக்குள். அவனை விரட்டி வந்த அர்ஜுன், காவ்யா இருவரும் வீட்டை பார்த்ததும் திகைத்து நின்றார்கள். தாத்தாவா திருடன் என்று இருவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். அப்போது அங்கு வந்த பாண்டி தாத்தா அமைதியாக சொன்னார், நான் திருடன் இல்ல, அந்த நகையை நான் காப்பாத்தினேன். அவர் விளக்கினார், அந்த நகைக்கு ஒரு பழைய சாபம் இருக்கு. யாராவது தவறான கைகளில் போனால் கிராமத்துக்கு ஆபத்து வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போது அதே நேரத்தில் வீட்டுக்கு வெளியே அந்த நிழல் ஓடி மறைந்தது. பாண்டி தாத்தா அவன் யார்னு தெரியுமா? ஒரு புதையல் வேட்டைக்காரன். அவன் ஜிபிஎஸ் டிவைஸ் வைத்து அந்த நகையை ட்ராக் பண்ணி திருட வந்தவன். அப்போது அர்ஜுனுக்கு ஒரு யோசனை வந்தது. சற்று நேரம் யோசித்த பிறகு ஒரு ஸ்மார்ட் ஐடியா சொன்னான். நாம ஃபேட் ஜுவல் வைத்து ட்ராப் போடலாம் என்று. ஆம், அது நல்ல யோசனைதான் என்று சொன்ன பாண்டி தாத்தா போலி நகைகளை செய்து அதை கோவிலில் உள்ள கருவறையில் வைத்தார்கள். மறுநாள் இரவு வந்தது. அந்த நேரத்திற்காக அனைவரும் காத்திருந்தார்கள். இரவில் அந்த திருடன் வந்தான். பிறகு யாராவது பார்க்கிறார்களா என்று நோட்டமிட்டான். சிறுநேரம் நோட்டமிட்ட பிறகு மெல்ல மெல்ல கோவிலின் கருவறைக்கு நடந்து சென்றான். இறுதியாக நகைகளை நெருங்கினான். நகைகளை பார்த்த அந்த திருடன் மலைத்து போய் நின்றான். நீண்ட நேரம் ஆசை தீர பார்த்ததும் நகைகளை கையில் எடுத்து வெறித்து பார்த்தான். பாவம், அவனுக்கு தெரியாது தான் மாட்டிக்கொள்ளப் போகிறோம் என்று. அவன் நகையை எடுத்தவுடன் ட்ராப் ஆக்டிவேட் ஆனது. உடனே அர்ஜுன், காவ்யா, பாண்டி தாத்தா மற்றும் ஊர்க்காரர்கள் உஷாரானார்கள். அவர்கள் நினைத்த மாதிரியே திருடன் வலையில் சிக்கிக் கொண்டான். மாட்டிக்கிட்டியா, இந்த நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன் என்று அர்ஜுன் சிரித்தான். பிறகு காவல் நிலையத்திற்கு தகவல் அனுப்பப்பட்டது. போலீஸ் துரைசிங்கம் வந்து திருடனை கைது செய்தார். நீங்க ரொம்ப பெரிய வேலை பண்ணீங்க, எங்க வேலையை சுலபமாக்கிட்டீங்க என்று போலீஸ் துரைசிங்கம் அர்ஜுனையும் காவ்யாவையும் பாராட்டினார். பிறகு திருடனை போலீஸ் ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையத்திற்கு புறப்பட்டார். நகை மீண்டும் கோவிலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது.
கிராம மக்கள் நிம்மதியடைந்தார்கள். கிராமம் மீண்டும் அமைதியாகியது. அர்ஜுன் அண்ட் காவ்யா இருவரும் சிரித்துக்கொண்டே நடந்தார்கள். அப்போது காவ்யா கேட்டாள், அர்ஜுன், அடுத்து என்ன கேஸ்? தெரியல என்று அர்ஜுன் சொல்லும்போது மொபைல் ஒலிக்கிறது. விசாரணை தொடரும். கதையின் நீதி: புத்தி பிளஸ் துணிவு இருந்தால் எந்த மர்மத்தையும் சரி செய்யலாம். சிறியவர்களும் பெரிய விஷயங்களை சாதிக்கலாம்.